உன் கையில அந்த திட்டத்தை நான் உனக்கு கொடுக்காம இருக்க முடியாது, உன்னை பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதற்காகத்தான் உன்னை இவ்வளவு தூரம் நான் ஆயத்தம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்னா, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆயத்தம் பண்ணினதுனால தான் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். நம்முடைய குடும்பத்தில் இருந்து கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தனியாக நடக்க பண்ணி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லார மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்னா, நம்மை வித்தியாசமாய் விசேஷமாய் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின தேவன் தான் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஆயத்தப்படுத்தினது உண்மையானால், உன்னை பழக்குவித்தது உண்மையானால், நிச்சயமாகவே நம்முடைய கரத்திலே அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஆயத்தமாக்கப்பட்டு, பல வருடங்களுக்கு முன்னே ஆயத்தமாக்கப்பட்டு, ஆயத்தமாகியும் இன்னும் ஆரம்பிக்காதவர்கள், துவங்க முடியாதவர்கள், இன்னும் ஒரு வெற்றியினுடைய பாதைக்கு காலடி எடுத்து வைக்காதவர்கள், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்திலே ஆண்டவருடைய அழைப்பு திரும்பவும் உங்களை தேடி வருகிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களை தேடி வருகிறது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மோசையை நான் கண்டுக்காத தேவன் அல்ல, அவனிடத்திலே திரும்ப வந்து அந்த மனுஷனை பயன்படுத்தினது உண்மையானால், இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே மறுபடியும் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். மறுபடியும் கர்த்தர் உங்களை தேடி வருவார். மறுபடியும் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்து, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி, வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறாரு. வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறாரு. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஒரு பெரிய காரியத்திற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. இது நிச்சயம், இது நிச்சயம். கர்த்தர் திரும்ப திரும்ப ஆணித்தரமாய் பேசுகிறார். அதற்காகத்தான் நான் உன்னை இதுவரையிலையும் உருவாக்குனேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், என்னை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன்.